ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் இந்த சீரீஸோடைய பார்ட் 5 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோயின் வந்து இன்னொரு உலகத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா. ஏன்னா அந்த ஃபோனோடைய சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். அது போக அந்த ஃபோனையும் அந்த பாட்டி வந்து குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்படி இருக்க அந்த இன்னொரு உலகத்துலேயும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு லாஸ்ட் டைம் அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். அது மூலமாக நம்ம ஹீரோயினாக அதிகமாக ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா. அதனால வேக வேகமாக எங்கே போகிறான்னா அந்த குப்பை தொட்டிக்கு தான் போகிறான். ஸோ அந்த குப்பை தொட்டியை எப்படியோ ஓப்பன் பண்ண வச்சுட்டு உள்ளே பார்த்தா நிறைய மொபைல் ஃபோன் இருக்குது. அதில் நம்ம ஹீரோ அவனுக்கான மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையை போக ஆரம்பிக்கிறான். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா எந்த கடையிலையுமே சார்ஜர் இல்லை. ஸோ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே விட்டால் ஹீரோன்னு அங்கே மறைஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நம்ம சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபோனுக்கான சார்ஜர் யாருக்கிட்டையாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதில் ஒரு ரிப்ளை வந்து இருக்குது. ஆனால் 5000 rupeesன்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் வர வழி கிடையாது. அவன் ஆல்ரெடி பண கஷ்டத்தில் தான் இருக்கிறான். இருந்தாலும் வேக வேகமாக அந்த சார்ஜரை வாங்கி சார்ஜ் போட. ஸோ சார்ஜ் ஏறுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய கையில் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நல்ல வேலை ஹீரோ நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு. ஆனால் இங்கே ஹீரோ செம டென்ஷனா, இங்கே பாரு நான் 5000 ரூபாய்க்கு சார்ஜர் வாங்கி போட்டிருக்கிறேன், ஒழுங்கு மரியாதையே நீ தான் அதை தரணும் அப்படின்னதும் ஹீரோயினே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு காரில் போக. ஸோ ஹீரோயின் வந்து 5000 ரூபா கொடுத்து நீ சார்ஜர் வாங்கினியா, அவன் எதுக்கு வாங்கின, அந்த அளவுக்கு என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு தேவை தான் இது அப்படின்னு மனசுல நினச்சிட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு, எந்த இடம், அது எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பொறுமையாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து வராங்க. ஸோ அவர் வந்து உள்ளே ஏறி உட்கார்றாரு. உள்ளே ஏறி உட்கார்ந்ததுமே அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. இருப்பா நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் ஓடி போய்ட்றாரு. ரைட்ரா இனிமேல் சம்பாதிச்ச மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் புலம்பிக்க. இங்கே நம்ம ஹீரோயினும் ஆமா நான் போனதுமே நீ சம்பாதிச்சே என்ன நிறைய காசுலாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பட்டன் அமைக்க பார்த்தா அதில் பார்த்தா நம்ம ஹீரோ நேற்று மட்டுமே 20,000க்கு மேலே சம்பாதிச்சிருந்துருக்கிறான் போல. அவ்வளோதான். ஹீரோயின் இதை பார்த்து மிரண்டு போய்ட்றாங்க. அப்படின்னா நான் இல்லைனா உன்னால் சம்பாதிக்க முடியுதா அப்படின்னு ஷாக்காகிறான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்துடுது, இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் கடனை கட்டணுன்ற மாதிரி. ஸோ ஹீரோவுக்கு வர வழி இல்லை. அதனால மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தொணன்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. இவ்வளோ போய் காப்பாற்றிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது நைட் டைமில் ஒரு இடத்துல கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே லேடி வந்து நிற்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு புரிஞ்சு போகுது, சரி ஓகே ஏதோ ஒரு பேய் போல, அதோடைய ஆசையாவது நிறைவேற்றி காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அது பக்கத்தில் போய் நின்று உங்களுக்கு எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னதும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடுது. ஸோ அந்த பேயும் ஒரு இடத்துக்கு போக சொல்ல நம்ம ஹீரோ தைரியமா போறான். ஆனா இந்த பேயை பாத்தீங்கன்னா இவனை எப்படியாவது பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ தான் பேயை பார்த்தா பயப்பட மாட்டான் இல்லையா. ஏன்னா கூடவே ஒரு பேய் வச்சிருக்கான்ல, அதனால நம்ம ஹீரோ வந்து பயப்படல. அது மட்டும் இல்லாம அந்த பேய் வர சொன்ன இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட. அப்புறமா அம்மா எவ்வளவு பே பண்ண போறீங்க அப்படின்னதும் அந்த பேய் ஷாக் ஆயிடுது. எனது பே பண்ணணுமா, முடிஞ்சா என்ன புடிடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக பார்க்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து வசமா பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து கைவசமா ஹீரோயின் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த பேய்க்கும் புரிஞ்சு போகுது, சரி ஓகே நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, ஆனா நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா கொடுக்குறேன், அதை வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சதுமே இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இவங்க தான் இது போல, இவங்களுடைய பேர் வந்து மெர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அது வந்து பஸ் ஸ்டாண்டு தான். இந்த இடத்துல தான் நிறைய பேய்கள் வந்து ஒன்று கூடும். ஆனால் நைட் டைம்ல இல்லை, பகல் டைம்ல. ஸோ பகல் டைம்ல வந்தீங்கன்னா நீங்க இங்கேயே நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய ஐடியா கொடுத்துட அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஹீரோயின் வந்து வேகமாக எழுப்பி விட்டுறாங்க. வா நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய பேய்கள் இருக்கும்ல, அதோடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேய்கள் இருக்குது. உண்மைதான் போல. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா அங்கே இருக்கிற எல்லா பேய்களையும் இன்டர்வியூ எடுக்கிறான். ஸோ எந்த ஆசைகளை நிறைவேற்றினா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்ற மாதிரி. ஆனால் அங்கே வந்திருக்கிற எல்லா பேய்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரி நிறைய ஆசைகளை சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் ஹீரோயினுக்குள்ள ஒரு வெறி என்னன்னா, அவன் நான் இல்லாம 20,000 சம்பாதிச்சிருக்கிறான். ஸோ நான் இருந்து அவனுக்கு ஒரு 30,000 ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு ஆளை வந்து தேடிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பேய் வரான். ஸோ அந்த கண்ணாடி பேய் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே என்னுடைய பேரு சின்வோ, நானும் நீ படிச்ச ஸ்கூல்ல தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஐயோ நம்மள தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட ஹீரோவும் இந்த பேய் மட்டும் செலக்ட் பண்ணிடாத அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பேயோடைய ஆசையை தீர்த்து காசு வாங்குறது தான். அதனால அந்த கண்ணாடி பேய் இவங்களை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா அதோடைய இந்த பழைய காஃபி ஷாப்க்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அங்கே நம்ம ஹீரோ கிட்ட இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறான். அந்த ஃபோட்டோஸில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு தான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் இன்னொரு உலகத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த உலகத்தில் பார்த்து இருந்திருப்பாங்க. இவளாது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்க. அப்புறமா ஹீரோயின் அம்மா எனக்கு எத்தனை வயசு ஆகும் அப்படின்னு கேட்டதும் அதுவா உனக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவே ஷாக் ஆகிறான். என்னது உனக்கு 30 வயசா அப்படின்ற மாதிரி. அப்புறமா கண்ணாடி பையும் சரி ஹீரோ என்ன பண்ற, இதெல்லாம் தொடச்சி வச்சிரு சரியா, நானும் ஹீரோயினும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் சரி ஓகே இது நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளீன் பண்ண ரெடி ஆகுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லாக்கர் பாஸோடைய அந்த கண்ணாடி பை சொல்ல உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பணமும் இருக்குது. ஸோ அந்த கண்ணாடி பை சொல்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்ச அந்த பணம்லாம் நம்ம ஹீரோக்கு தான். ஸோ ஹீரோக்கும் சந்தோஷமாயிடுது. ஆனால் ஹீரோ வெறுப்பாகிற மாதிரி உடனே இந்த கண்ணாடி பை என்ன சொல்லுதுன்னா இங்கே பாரு தலைவா, எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது. என்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா, எனக்கு அந்த ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும், ஸ்கூல் டைம்லேயே பிடிக்கும். ஆனால் அவகிட்ட அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா நான் அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ கூட படத்துக்கு போகணும், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி போகணும், கப்பல் ட்ரிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு இவனுடைய ஆசையை சொல்ல நம்ம ஹீரோக்கே டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி போய் ஹீரோயின் கிட்ட பேச போயிட இங்கே நம்ம ஹீரோ மட்டும் பயங்கர வெறி கொண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க பேசுறது பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர பொசசிவ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் ஹீரோவை பார்த்து ஆமா உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு 25 வயசு தான் ஆகுது அப்படின்னதும் அடே சின்ன பையலா நீ, அப்போ என்ன அக்கான்னு கூப்பிடு சரியா அப்படின்னதும் அந்த ஆசை வேற இருக்கா, அப்படிலாம் உன்னை கூப்பிட முடியாதுன்ற மாதிரி ஹீரோவும் கிண்டல் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு அவள் படித்த ஹை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சண்டை நடக்கிற போட்டியிலலாம் வின் பண்ணியிருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல இவ ரொம்ப டேலண்டடான பொண்ணு தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சீக்கிரட்டாக அந்த ஹாங்க்ன்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை மீட் பண்ணி, அவன் தான் ஆல்ரெடி கார்டு கொடுத்துருப்பான் இல்லையா, அவனை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது, இந்த பேய்கள்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்கிறான்னா சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, அன்னைக்கு எவிடன்ஸாக நிறைய எடுத்து வச்சல, போலீஸ்கிட்ட போட்டு விட்டுருன்னு மிரட்டினல, அந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுத்துரு அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்ற மாதிரி பென்ட்ரைவில் எடுத்துகிட்டு வந்துருப்பான். அதை வந்து கொடுத்துட. அப்போ அந்த ஹாங்க் என்ன சொல்கிறான்னா அது பெரிய விஷயம்லாம் கிடையாது, நீ என்ன பண்றனா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை அந்த பேயை கிராஸ் பண்ணி வர சொல்லு, அப்படி கிராஸ் பண்ணி வந்தாலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை பார்க்குறான். ஸோ இது வந்து பேய்கள் பார்க்குற கண்ணாடி போல, இதுவும் எனக்காக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ வாங்கிட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கண்ணாடியை கொடுக்க நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஏன்னா இப்போ தான் அவளுடைய ஃபேஸையே கண்ணாடியில் பார்க்குறா. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு 2 ட்ரெஸ்ஸை எடுத்து காமிச்சு, அதாவது இவனுடைய பாட்டியோடைய ட்ரெஸ் போல, இதை கிராஸ் பண்ணி வா அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே கிராஸ் பண்ணி வராங்க. கிராஸ் பண்ணி வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ் வந்து ஹீரோனுக்கு வந்துடுது. ஸோ ஹீரோனுக்கு ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அடே பாவி இது என்ன ட்ரெஸ்ஸரா, எனக்கு வேற ட்ரெஸ் வேணும், என் பழைய ட்ரெஸ்ஸையாவது திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவால் இனிமேல் அதை வர வைக்க முடியாது. அதனால ஹீரோயினை கூட்டிட்டு ஷாப்பிங் போறான். ஏன்னா அந்த கண்ணாடி பையோடைய ஆசையும் அதுதான், அவனும் ஷாப்பிங் போகணுன்றது தான். அதாவது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகணும்னு ஆசை. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா அந்த பேயோடைய கேர்ள் ஃப்ரெண்டா மனசுல நினைச்சிருக்கிறது யாரு, நம்ம ஹீரோயினை தானே. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பேயும் அந்த ஷாப்பிங்க்கு வந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இங்க பாரு, இங்க இருக்கிற கிளாத்ஸ் எல்லாத்துலயுமே நீ இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்தீங்கன்னா அதை வந்து நீ எடுத்துக்கலாம் அப்படின்னதும் ஹீரோயின் என்ன சொல்றானா இல்ல அது தப்பு, ஏன்னா நான் போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து சேல் ஆகாமலே போயிடும்ல, அப்புறம் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி பேச இதை மட்டும் நல்லா பேசு அப்படி நம்ம ஹீரோ திட்டிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து காமிக்கிறான். அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியானது. அதில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இந்த கண்ணாடி பையன் போட்டுட்டு வருது, இதெல்லாம் என்னுடைய நேரம்டா அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்த செட்டப்பாக என்னன்னா அந்த கண்ணாடி பேய்க்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் இல்லையா, அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். ஹீரோ வந்து நம்மளை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போக போகிறான், ஹீரோயினும் வரப்போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு மாடியிலேயே தேட்டர் செட்டப் மாதிரி ரெடி பண்ணுறான். இதை பார்த்த கண்ணாடி பேய் சாக்காகி அடே என்ன பண்ணுற, நான் தேட்டரில் போய் ரொமான்டிக்காக பார்க்கணும் அப்படின்னதும் ரொமான்டிக்காக பார்க்கணுமா, அதுக்கு ஏகப்பட்ட காசு வேணும், சட்டை எடுக்கிறதுலே அவ்வளோ இது செலவாகி போச்சு, இனிமேல் உங்களை தேட்டருக்கு கூப்பிட்டு போனால் நிறைய செலவாயிடும், இன்னும் நிறைய ஆசை
ஆசைகள்லாம் இருக்குல்ல நிறைவேற்றணும்ல, அதனால ஒழுங்கு மரியாதை இங்கேயே இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட உடனே கண்ணாடி பையன் வேற வழி இல்லாமல் இங்கேயே இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கண்ணாடி பையன் நம்ம ஹீரோயின் கூட தான் உட்காந்து பார்க்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கோவத்தில் ஃபோன் அங்கே வச்சுட்டு கிளம்பிட நம்ம ஹீரோயின் வந்து இதை பார்க்குறாங்க. என்ன ஹீரோ கோவமாகறானோ அப்படின்னு அவங்களுடைய மனசுக்குள்ளேயும் தோண ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன ஹீரோ ரொம்ப தூரம் வந்து தள்ளி உட்காந்து அவங்க 2 பேரையுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்படியே அந்த படமும் முடியுது. அப்போ கண்ணாடி போய் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நான் வந்து இந்த ஃபேட் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா அதனால தானே இப்போ நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின் கார்ல வந்து ஹீரோ கூட போயிட்டு இருக்கிறா. அப்போ அவளுக்கு அந்த ஃபேட்டை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. உடனே ஹீரோ பார்த்து நீ ஃபேட்டை பத்தி என்ன நினைக்கிற, பிலீவ் பண்றியா அப்படின்னதும், ஆமா செத்து போன 2 ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கிறது விதி தானே, அது ஃபேட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அந்த கண்ணாடி பையன் அப்படிதான் சொன்னா அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து செம டென்ஷன் ஆயிருது. என்னுடைய கார்ல வந்து நீ மாட்டிட்டு இருக்கியே அதுவும் ஒரு தலைவிதி தான் அப்படின்னு பயங்கர கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த பேயோடைய அடுத்த ஆசை என்னன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலை வந்து சாப்பிடணுன்றது தானே. அதனால சாப்பாடெல்லாம் டிசைனாக இருக்குது. ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோடைய வீட்டில் தான் அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்குறான். அட பாவி இங்கேயே நாங்கள் 2 பேரும் சாப்பிடணும் அப்படின்னு கண்ணாடி போய் சொல்ல, பட்ஜெட்டுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து திட்டி விட்டுறான். அப்படின்னா பாட்டாவது ஓடணுமே, இங்கே பாட்டே இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவனுடைய மொபைல் ஃபோன் எடுத்து சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி விட்டுறான் ரொமான்டிக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக பாட்டியும் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ தான் பிளான் பண்ணி வர வச்சிருந்திருப்பான். உட்காந்து சாப்பிடுங்க பாட்டி உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கண்ணாடி போய் ஹீரோயின் கிட்ட வா நம்ம 2 பேரும் இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒயின் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்க ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே பாட்டியை வச்சு நிறைய ஏதாவது பண்ணுன்றதுக்காக பாட்டி கிட்டேயே பாட்டி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அந்த கண்ணாடி போய் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து இன்னுமே டென்ஷன் ஆகுது. இருந்தாலுமே இவனால் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது அந்த இதுவும் முடிஞ்சு கடைசி அந்த பேய் அவனுடைய காஃபி ஷாப்பில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு இது தான் இருக்குது, கப்புள் ரிங் மாற்றுறது. ஸோ நானும் ஹீரோயினும் ரிங்கை மாற்றிட்டோன்னா நாங்கள் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ டக்குன்னு சாக்காகிறான். என்னது 2 பேரும் போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பேயை விட்டுட்டு அடுத்தது ஹீரோயின் கிட்ட வந்து பேசாரான். ஸோ ஹீரோயின் கிட்ட அம்மா நீ அந்த கண்ணாடி பேயை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னதும், அவனா பார்க்க அழகாக இருக்கிறான், இன்னும் சொல்ல போனால் என்ன நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னதும் ஹீரோவுக்கு தலைக்கு மேலே கோவம் வந்துடுது. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுங்க அப்படின்னு பயங்கர கோவமாக கத்திட ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஏன் இப்படி கோவப்படுற, நீ தானே அவன் கூட என்ன இப்படிலாம் அனுப்பி வச்சது, அப்புறம் ஏன் இப்படி என்ன கத்திட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுது. ஐயோ ஓவராக திட்டோமோ அப்படின்னு நினைக்கிறா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. அந்த பேயோடைய கடைசி ஆசைனா அந்த கப்புள் ரிங்ஸை வந்து வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் சொன்னதை நினச்சி பார்க்குறான். என்னன்னா தனிமையான ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் ரிங்கை வந்து மாற்றிக்க போகிறாங்களாம். அப்படி மாற்றிக்கிட்டா ஹீரோயினும் என் கூட வந்துடுவா அப்படின்னு அந்த பேய் சொல்லியிருந்திருக்கும். அதெல்லாம் அந்த பேய் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த ரிங்கை வாங்கிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான். ஸோ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கு சமக்கம் வருது. என்ன இவளுக்கு தான் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு கோவமாக வீட்டுக்குள்ள வந்து ஃபோன் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே காரில் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலாம், அமைதியாக வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டெஸ்டினேஷனில் வந்து ரீச் ஆயிடுவாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனானா அந்த பேயை பார்த்தானா என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அதை நம்ம நாளைக்கே பார்த்துலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.